அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜனவரி 18ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. பொதுவாக நேர்கதியில் ஒரு மண்டலம் ஒரு ராசியில் வலம் வரக்கூடிய செவ்வாய் தற்போது வக்ரமும் நீச்சமும் பெற்று கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தற்போது அவர் பின்னோக்கி நகர்ந்து பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. 9ஆம் இடத்தில் சிறிது காலம் வக்ரகதியில் தான் சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் வலம் வருவாருங்க. பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சில நாட்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு. எனவேதான் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாயினுடைய அமைப்பு சாதகமாக அமையும் போது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுங்க. ஏனென்றால் அவர் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். அதே போன்று குடும்பத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். எனவேதான் செவ்வாய் சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் தன்னுடைய பங்களிப்பை மிக அதீதமாக செலுத்துகிறார். எனவேதான் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் செவ்வாய். அப்படிப்பட்டவர் தற்போது வக்ர இயக்கத்தில் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் நுழைவதும் சற்று நிச்சயமாக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே அவர் கர்மஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றுவிட்டார். அந்த கதியில்தான் தற்போது பாகியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் கவலைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். ஏனென்றால் மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் வக்ர நிவர்த்தி பெறப்போகின்றன. அதிலும் குறிப்பாக குரு வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற போகிறாருங்க. இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் நிகழக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாயினுடைய இந்த மாறுதல் உறுதியாக கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையை பெற்று தருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் மேலோங்கி இருந்த நிலையில் அந்த கவலைகள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மங்களகரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார். பொருளாதார ரீதியான நிலைமையில் ஏற்றம் இறக்கத்தை சந்தித்து வந்த சூழலில் செவ்வாயினுடைய இந்த மாறுதல் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. எனவே செவ்வாயினுடைய அரிதாக நிகழக்கூடிய இந்த வக்ர பின்னோக்கி நகரக்கூடிய பயிற்சி என்பது மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்பட்டாலே போதும் பல பிரச்சனைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்ய முடியுங்க. முன்கோபத்தின் காரணமாக பல சுப காரியங்களில் இழுபறி நீடித்த நிலையில் அவற்றில் நல்ல மாற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்துல சற்று
மற்றும் முன்கோபத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல சுப நிகழ்வுகளை எளிதில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள், உடன் பிறந்தவர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான வளர்ச்சியும் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களுக்கு சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்பத்தினருடன் நேரம் ஒதுக்க முடியவில்லை என்ற நிலையில் அவற்றில் நல்ல மாறுதல் உறுதியாக கிடைக்கும். எதிர்பார்த்தபடி குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதன் மூலம் உறுதியாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், சிரமங்களை முற்றிலுமாக விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் கூட பாக்கியத்தில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிப்பதால் சில தருணங்கள்ல கூடுதல் கவனம் அதிகமாக பணிபுரியக்கூடிய இடங்களில் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய பணிகளை நீங்களே செய்யும் போது அதற்கான பலனை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளாக இருக்கக்கூடிய பல பணிகளை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் நன்மையை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடினமாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல் எளிதில் கிடைப்பதற்கான யோகத்தை உறுதியாக செவ்வாய் எடுத்து காட்டுகிறாருங்க. அதிலும் குறிப்பாக வக்ர இயக்கத்தில் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமாட்டாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே செவ்வாயினுடைய இந்த மாறுதலும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில், நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாயினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு கலைத்துறை, அரசியல் சார்ந்த பணிகளில் வழிவகை செய்கிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதால் அனைத்தையும் திருப்திகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் திருப்திகரமான சூழல் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் முற்றிலுமாக விலகி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அவை அனைத்தையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்வதோடு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.